ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரண்டையில் ரெசிபி செய்யலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மாடியிலே வந்து பிரண்டை வச்சுருக்கிறேன், பிரண்டை செடி வச்சுருக்கேன். இது வந்து கொழுந்தா அந்த நுனி பகுதியை மட்டும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வர்ற வரைக்கும் நான் வெட்டி எடுத்து வந்து வச்சுருக்கேன். வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு இலையோடு நல்லா ஒரு கொழுந்து பீசஸாக இந்த அளவுக்கு எடுத்துக்க பாருங்கள். ஒரு 2 இனுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதை வந்து இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த ஓரத்தில் இருக்கிற நார்லாம் எடுத்துகிட்டு அந்த இலையோடு சேர்த்துக்கலாம். நம்ம இலையோடு சேர்த்து இதை நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு சேர்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். பிஞ்சு தண்டா பார்த்து நான் 2 இனுக்கு அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். அதில் இருக்கிற இலையுமே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். இது போல் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நமநமப்பு, அந்த பிரண்டையோட நமநமப்பு இருக்காது. இதை வந்து நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும். இதனுடைய பச்சை கலர் பார்த்தீங்கன்னா நல்லா மாறி வரணும். அது வரைக்கும் இந்த பிரண்டையை பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் வதக்கி விடணும். பிரண்டை பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கும்போது நல்லா டார்க் கலராக பச்சை கலராக இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து ரொம்ப நமநமப்பு அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு குச்சி எடுத்து சொருகி வச்சாலும் அது நல்லா வளர்ந்து வந்துச்சுன்னா அதில் வந்து இந்த மாதிரி பிஞ்சு தண்டா எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை போல் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம வீட்டிலேருந்து எடுத்து ஒரு சட்னி அரைக்கும் போது இதை போல் ஒரே ஒரு இனுக்கு மட்டும் ஒடிச்சு கூட நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி சட்னியில் கூட இதை ஒரு இனுக்கு போல் எடுத்து நீங்கள் சேர்த்து சட்னி செஞ்சுக்கோங்க. நம்ம எப்படி பிரண்டையை வந்து அடிக்கடி சமையலில் சேர்க்கணுமோ அதை போல் நம்ம சேர்த்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு 2 நாள் போல் வெங்காயம் தக்காளி சட்னி அரைக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு இனுக்கு மட்டும் உடச்சி இதை சேர்த்துருவேன். நம்ம சேர்த்ததே தெரியாத அளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரண்டையை நல்லா வதக்கி விட்டுருக்கேன். அதனுடைய கலரும் நல்லா மாறி வந்துருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறம் இதில் வந்து சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து அது ஒரு கண்ணாடி பக்குவம் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்படி வதக்கி விடும்போது பார்த்தீங்கன்னா பிரண்டை பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு தான் வெந்து வந்திருக்குது. இப்போ வதங்கும் போது பார்த்தீங்கன்னா பிரண்டை ஓரளவுக்கு நல்லா வதங்கி நல்லா வெந்து வரணும், நல்லா கலர் மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பக்கம் வரும்போது காரத்துக்கான மிளகாய் பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகாய் போல் சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகாய் வெடிக்கின்றதால 2ஆக போட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மிளகாயோட கலர் மாறணும். வெங்காயம் அந்த பிரண்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நல்லா சுருண்டு நல்லா கலர் மாறி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா இந்த பக்கம் வதங்கி வரும்போது இதில் ஒரே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மறுபடியும் நம்ம வதக்கி விடணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வரும்போது பிரண்டையும் நல்லா வெந்திருக்கும். பிரண்டையோட கலரும் பாருங்கள் நல்லா மாறி வந்திருக்கு. நல்லா ஒரு வாசனையாகவும் இருக்கும். பிரண்டை நல்லா வெந்து வந்ததும் நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் கருகுன போல் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, இதுக்கு இந்த அளவுக்கு மட்டும் புளி சேர்த்தா போதும். புளி சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். டக்குன்னு ஒரு பிரண்டையை துவையல் செய்யணுன்னா இதை போல் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இருந்தால் போதும். ஒரு 2 இனுக்கு பிரண்டையை வச்சு ஒரு துவையல் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆற விட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். அரைச்ச விழுது பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லித்தழை புதினா தழை இருந்தாலும் சேர்த்துடலாம். துவையல் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உப்பு பத்தலைனாலும் நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த விழுதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க. தாளிப்பு கொடுக்காமல் இதை அப்படியே சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். நான் தாளிக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் கிள்ளி சேர்த்துடலாம். தாளிப்பு நல்லா மணமாக வாசனையாக இருக்கணுன்றதுக்காக ஒரே ஒரு வரமிளகாயை மட்டும் நான் கிள்ளி சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு 2 சிட்டிகை போல் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நம்ம அது துவையல் கூட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பிங்க இது. வீட்டில் ஒன்றுமே காய்கறி எதுவுமே இல்லைன்னும் போது நம்ம வீட்டில் பிரண்டை செடி இருந்துச்சுன்னா ஒரு 2 இனுக்கு மட்டும் எடுத்துன்னு வந்து கொஞ்சமாக தேங்காய் வெங்காயம் சேர்த்து அரைச்சி இந்த தாளிப்பு இல்லாமையே சாதத்தோடு கலந்து சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப
ருசியாக இருக்கும். நம்ம தாளிப்பு சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா ஒரு சூடான சாதத்தோட இந்த பிரண்டை துவையலை சேர்த்து கொஞ்சமாக நம்ம விருப்பத்துக்கு நல்லெண்ணெய் இல்லை நெய் ஏதோ ஒன்று சேர்த்து இதை நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். இதை போல் ஒரு செய்முறையில் சிம்பிளாக ஒரு பிரண்டை துவையல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ரோஜா கிளாசிக் சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.